ஹலோ ஆல், கார்த்திக் ஹியர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா வேலிட் பேரந்திசிஸ். ஸோ இது வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான், ஈஸி கேட்டகரியில் வர ப்ராப்ளம் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்த்தலாம். ஓகேங்களா? கிவன் எ ஸ்ட்ரிங் எஸ் கண்டெய்னிங் ஜஸ்ட் த கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ்லாம் இது இருக்கா? ஓகே. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் வந்து இப்போ இருந்தால் வேலிட். ஓகே அதுக்கான கண்டிஷன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு பை த சேம் டைப் ஆஃப் ப்ராக்கெட்ஸ். அதாவது ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி ஓப்பன் ஆகுதோ, அதாவது கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ்டாக இருக்கணும். அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட் இன் த கரெக்ட் ஆர்டர். அதாவது ஆர்டரும் வந்து கரெக்டாக இருக்கணும். எவ்ரி க்ளோஸ் ப்ராக்கெட் ஹேஸ் எ கரஸ்பாண்டிங் ஓப்பன் ப்ராக்கெட் ஆஃப் த சேம் டைப். அதுதான் சேம் டைப்பில் இருக்கணும். எந்த ப்ராக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்கெட் தான் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட், இது க்ளோஸ் ப்ராக்கெட். அதாவது ஓப்பன் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸாக இருக்கணும். ஓகேங்களா? க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. இந்த இடத்துல பாருங்களேன், செகண்ட் எக்ஸாம்பிள். இது வந்து 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்டும் இதில் இருக்குது. 3 டைப் ஆஃப் ப்ராக்கெட்டும் அந்த ஆர்டர்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்து ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஓகே, கரெக்ட். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, பட் ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சா? மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இது நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் வரணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின், அந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம ஒரு சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் நம்ம இது எப்படி சால்வ் பண்ணுறங்கிறத உங்களுக்கு டெக்னிக் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் மெத்தட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, அவங்க வந்து கரெக்ட் ஆர்டரில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டாக்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, பைத்தானில் இது லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது நம்ம ஸ்டாக் சொல்லிக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து ஸ்டாக்னா ஒன்று கீழே இருக்கும், செகண்ட் எலமெண்ட் அதுக்கு மேலே இருக்கும், தேர்ட் எலமெண்ட் அதுக்கு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக எந்த எலமெண்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணீங்களோ அந்த எலமெண்ட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டாக்னா ஒரு கண்டெய்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் உள்ளே போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஸ்டாக் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ 10 எலமெண்ட் 10 நம்பர் போடுறீங்கன்னா 1 2 3 4 5 6 10 வரைக்கும் இங்கே நிற்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கடைசியில் இருந்து தான் ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னா எல்லாத்தையும் அடுத்து இன்சர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாக் தான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு இதுதான் ஸ்டாக். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெட்டர் வந்துச்சு. இதாவது ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் ப்ராக்கெட்லாம் வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்கில் அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்? ஓகே, இது வந்து ஓப்பனும் இங்கே இருக்குது, க்ளோஸிங் இருக்குது, அப்போ இது வந்து வேலிடானது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இது இன்வாலிட் எடுத்துக்கோங்களேன். இப்போ இன்வாலிடில் அதே மாதிரி ஓப்பனிங் இருக்கா, ஓப்பனிங் இருக்கிறது வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு க்ளோசிங் வருது. பட் இந்த க்ளோசிங்கும் இந்த ஓப்பனிங்கும் வந்து சேமா இல்லை. அதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம போட்டோம்னா இது என்ன ஆகும்? இது ரிமூவே ஆகாது. இந்த ஸ்டாக்கில் இந்த எலமெண்ட் அப்படியே இருக்குமா? இப்போ இந்த ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வாலிட். ஸோ நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கணும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அதாவது எந்த ப்ராக்கெட் ஓப்பனிங் இருக்கோ, எந்த டைப் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பனிங் உள்ளே இருக்கோ அதுக்கான க்ளோஸ்ட் ப்ராக்கெட் அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிடும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் அந்த எலமெண்ட் இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியில் இந்த ஸ்டாக்கில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது இன்வேலிட். எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து உள்ளே வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது வேலிட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோடிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் என்ன செக் பண்ணுறோம்? ஓப்பன் பேராந்தசிஸ் இருந்ததுன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் க்ளோஸ் பேராந்தசிஸ் நமக்கு வேணும். இந்த டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹேஷ் செட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹேஷ் செட்டை ஹெச்எஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு, ஹேஷ் செட்னு ஒன்றும் இல்லை, டிக்ஷனரி தான் இதில். ஓகேங்களா? ஹேஷ் செட் போட்டுட்டு இப்போ நான் வந்து க்ளோஸ்டு பேராந்தசிஸை கீயாகவும் அதோட ஓப்பன் பேராந்தசிஸை வேல்யூவாகவும் கொடுக்குறேன். இதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மொத்தமே நமக்கு இருக்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் பேராந்தசிஸ் தான். ஸோ அதுக்கான பேராந்தசிஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் ஏன் இது வந்து கீக்கு வந்து க்ளோஸர் கொடுக்குறேன்,
அதோட வேல்யூக்கு வந்து ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுக்குறேன். நான் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீழே போக. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டாக் எம்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எஸ்ஸில் இருக்க எலமெண்ட்டை ஒவ்வொன்றா நம்ம இட்ரேட் பண்ணுமா, அப்போ தான் நம்ம செக் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் இட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு லூப் யூஸ் பண்ணணும். அதுக்காக ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் CNS அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது கேரக்டர் நான் நினச்சி அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கேன். CH எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் CNS அப்படின்னா இப்போ என்ன ஆகும், ஒவ்வொன்றா இட்ரேட் ஆகுமா, ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் ஆகுமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் அப்பன் பண்ணணும். எதை அப்பன் பண்ணணும், ஓப்பன் பேரந்தசிஸை மட்டும் அப்பன் பண்ணணும். இஃப் அந்த C வந்து இதில் எல்லாம் கீ வேல்யூவில் என்ன கொடுத்துருக்கேன், எல்லாமே க்ளோஸ்டாக கொடுத்துருக்கேன். அப்போ ஓப்பன் பேரந்தசிஸ் நான் செக் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இஃப் நாட் இன் HS இந்த எலமெண்ட், அதாவது இந்த C வந்து இந்த HSல இல்லை அப்படின்னா, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் இல்லை அப்படின்னா நான் அப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ எதெல்லாம் அப்பன் ஆகும், ஓப்பன் பேரந்தசிஸ் மட்டும் அப்பன் ஆகுமா. அப்போ ஸ்டாக் ஆஃப் அப்பன் ஓப்பன் பேரந்தசிஸ், சாரி அந்த ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்க வேல்யூலாம் அப்பன் ஆகும். இப்போ க்ளோஸ்ட் பேரந்தசிஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஓப்பன் பேரந்தசிஸ் இந்த ஸ்டாக்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு எல்ஸில் இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செக் பண்ணுறப்ப என்னென்னலாம் உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். இப்போ ஒரு வேளை இந்த ஸ்டாக்ல, சாரி இந்த அவங்க கொடுத்துருக்க வேல்யூவில் வெறும் க்ளோஸ்ட் பேரந்தசிஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் க்ளோஸ்ட் பேரந்தசிஸாக இந்த ஸ்டாக்ல எதுவுமே அப்பண்டாக இருக்காது. ஏன்னா எதுவுமே ஓப்பன் பேரந்தசிஸ் இல்லை, ஸோ அப்பண்டாக இருக்காது பார்த்தீங்களா. அதனால நீங்கள் ஒரு செக் என்ன கொடுக்குறோன்னா, இஃப் அந்த ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன ரிட்டர்ன் பண்ணிக்கோ, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கோ. ஏன்னா வெறும் க்ளோஸ்டு பேரந்தசிஸ் மட்டும்தான் இருக்குது, ஓப்பன் பேரந்தசிஸ் இல்லை. ஸோ இட் இஸ் இன்வேலிட். அதனால் நீ என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், இஃப் நாட் ஸ்டாக் இவ்வளோ சிம்பிளாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல ஸ்டாக் வந்து வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நாட் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும்போது அது ட்ரூ ஆகிடும். ஸோ உள்ளே வரும், உள்ளே வந்து நம்ம என்னென்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, எல்ஸ் இதில் சரி ஒரு வேளை ஸ்டாக் வந்து எம்டிஆர் இல்லை, உள்ள ஸ்டாக்ல ஏதோ இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்னாலே நம்ம என்ன சொன்னோம், கடைசி எலமெண்ட், அதாவது நம்ம வந்து எது கடைசி இன்சர்ட் பண்ணமோ அதுதான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொன்னோமா. அப்போ அந்த கடைசி எலமெண்ட் நம்ம எப்படி நீங்கள் ஒரு அரேல கண்டுபிடிப்பீங்க, கடைசி எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது நம்ம பாப் பண்ணிக்கலாமா. பாப்புங்கிறது இந்த ஸ்டாக்கோட ஒரு மெத்தட், ஒரு புஷ் பாப் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்குது. புஷ்ங்கிறது நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு, பாப்புங்கிறது வெளியில் எடுக்கிறதுக்கு. இதில் புஷ்ஷுக்கு பதிலாக நம்ம இங்கே அப்பன் இருக்குது இதில் பைத்தானில். ஸோ நான் அப்பன் யூஸ் பண்ணுறோம், நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு பாப் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பாப் எடுக்கிறத நம்ம ஒரு வேல்யூவில் சேவ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஆஃப் பாப். இப்போ நீங்கள் வந்து அந்த வேல்யூ எடுக்கிறோமா, அதாவது இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக. அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது கொடுத்துருக்காங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. இப்போ இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், பாப் பண்ணி இந்த பாப்பில் வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த பாப்டும் இப்போ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, ரெண்டாவது ஒரு எலமெண்ட்டு இதுவும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் ரன் ஆகிறப்ப இது அப்பண்ட் ஆகிருக்கும். இப்போ ரெண்டாவது ஃபார் லூப் ரன் ஆகிறப்ப இந்த செகண்ட் எலமெண்ட் வரும். இந்த செகண்ட் எலமெண்ட்டோட வேல்யூ, எதோட வேல்யூ, செகண்ட் எலமெண்ட்டோட ஹேஷ் செட் ஆஃப் சீனா, ஹேஷ் செட்டில் உங்களுக்கு இந்த க்ளோஸ்டு பேரந்தசிஸ் வந்து ஃபஸ்ட்டு இது, அதோட வேல்யூ ஓப்பன் பேரந்தசிஸ். இந்த ஓப்பன் பேரந்தசிஸும் நம்ம பாப் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் சேமாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா என்ன இருக்கும், பாப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பாப் பண்ணிட்டோம், ஸோ நம்ம மறுபடியும் கொடுக்க தேவையில்லை, ஏற்கனவே பாப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த எலமெண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ கடைசியில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியில் நான் என்ன சொன்னேன், ஸ்டாக்ல எலமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்வேலிட். ஸ்டாக்ல வேல்யூ இல்லை, எம்டியாக இருக்குது, எல்லாம் வந்ததெல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது வேலிட். அதுக்காக ரிட்டர்ன் ஆஃப் நாட் ஆஃப் ஸ்டாக். ஏன் நாட் ஆஃப் ஸ்டாக் போடுறேன், ஏன்னா வேல்யூ இருந்துச்சு, ஸ்டாக்ல ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். ஆனால் நமக்கு என்ன ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்வேலிட்னு வரணும், அதாவது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். அதுக்காக தான் நாட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம அதில் ரன் பண்ணி பார்ப்போம். பேரந்தசிஸ் இன்டென்டேஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இது ரன் ஆயிடுச்சுங்களா. ஸோ சப்மிட் கொடுத்துக்கலாம்.
ஸோ சப்மிட் கொடுத்து ரன் ஆயிருச்சு. இது 33 எம்எஸ்ல ரன் ஆயிருக்கு. 73.81% பீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லீட் கோடுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது பைத்தான் லாங்குவேஜில் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு இதே மாதிரி ஒரு கொஷினோட வரேன். பை.